நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மதுமிதாவோட அப்பா மெஹந்தி ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறாரு. என் பொண்ணு எங்களை தலை நிமிர வைக்கிறது இது முதல் முறை கிடையாது. இது மாதிரி பல முறை எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கா. சொல்லப்போனால் அவள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு தேவதை, எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போது அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாயிடுது. அப்போது ஆர்ஃபனேஜிலிருந்து ஒரு சில குழந்தைங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜ் மேலே நிற்க வைக்கிறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாருமே யாரும் இல்லாத அனாதை குழந்தைங்க. நான் அப்படி அனாதைன்னு சொல்லக்கூடாது, இந்த உலகத்தில் யாரும் அனாதை கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியது வருது. இந்த குழந்தைங்கன்னா மதுமிதாக்கு உசுறு. மாதத்தில் 2 முறையாவது இந்த குழந்தைங்கள போய் பார்த்துருவா. எதை மறக்கலைனாலும் இதை மட்டும் மறக்கவே மாட்டாள். போயிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்துருவா. இந்த குழந்தைங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து மதுமிதாக்கு கல்யாணம்னு சொன்னதுமே இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு மதுமிதாவை பார்க்கணுன்னு சொன்னதா மேனேஜர் சொன்னார். அதனால தான் அவங்க எல்லாரையும் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு நான் கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலே பேசிகிட்டு இருக்கும்போது கௌதம் மதுமிதாவை பார்த்து ரொம்ப பெருமையாக நினச்சிட்ருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.